காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு மனிதன் விசேஷித்தவன். பரிசுத்த வேதாகமத்தின் ஆதார வார்த்தை மத்தேயு 12:12. ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். Matthew chapter 12 verse 12. Of how much more value then is a man than a sheep? Therefore it is lawful to do good on the Sabbath. இன்றைய முதலாவது தியான பகுதியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் முதல் 14 வசனங்களை படிக்க கேளுங்கள். அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினார்கள். பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்ய தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்த போது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்க தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே. அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? தேவாலயத்திலும் பெரியவர் எங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார் என்றார். அவர் அவ்விடம் விட்டு போய் அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையை உடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளை சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளில் நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். பின்பு அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அது மறு கையை போல் சுஸ்தமாயிற்று. அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். மனிதன் விசேஷித்தவன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதன் விசேஷித்தவன் என்பதை விளக்க ஆகாயத்து பறவைகளோடு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார்.
ஆட்டுக்குட்டியோடு மனிதனை ஒப்பிட்டு ஆட்டுக்குட்டியை பார்க்கிலும் மனிதன் விசேஷித்தவன் என சொன்னது பலருக்கும் தெரியாது. இன்று மனிதனுக்கு கொடுக்கும் மதிப்பை விட உயிரற்ற உயர் தொழில்நுட்ப கருவிகளுக்கு அதிக மதிப்பை கொடுக்கின்ற போக்கு நோய் போல உலகம் முழுவதும் அதிகரித்து வருகிறது. இப்படி ஒரு நிகழ்வு 2015 ஆண்டு ஏப்ரல் 9 இந்தியாவின் கேரளா மாநிலத்திலே இதற்கு உதாரணமாக ஒரு சம்பவம் நடந்துவிட்டது. கேரள மாநிலம் கோட்டயம் பகுதியிலே ரயில் நிலையத்திற்கு அருகே இருக்கும் பகுதி முட்டம்பலம். இது ரயில் நிலையத்திற்கு அருகே இருப்பதால் இங்கே ரயில்கள் அனைத்தும் மெதுவாகவே போகும். இந்த முட்டம்பலம் ரயில்வே தண்டவாள வழியாக ஒரு பெண் நடந்து போய் கொண்டிருந்தார். இதன் அருகே உள்ள லெவல் கிராசிங்கில் தாமஸ் செபஸ்டின் என்பவர் கேட் கீப்பராக இருந்தார். தண்டவாளம் வழியாக நடந்து போய் கொண்டிருந்த பெண் திடீரென்று மயங்கி தண்டவாளத்திலேயே விழுந்து விட்டார். இந்த நேரம் நாகர்கோவில் பரசுராம் எக்ஸ்பிரஸ் ரயில் வந்து கொண்டிருந்தது. இதை பார்த்த கேட் கீப்பர் சிவப்பு கொடியை காட்டியதோடு அந்த பெண் விழுந்த பகுதியில் நின்று கொண்டிருந்த இளைஞர்களிடம் அந்த பெண்ணை தண்டவாளத்தை விட்டு வெளியே இழுங்கள் என சத்தமிட்டார். ஆனால் வாலிபர்களோ ரயில் அந்த பெண் மீது மோதுவதை தங்கள் செல்போனில் படம் எடுத்துக் கொண்டிருந்தனர். இதனால் ரயில் மோதி பெண் இறந்து போனார். ரயிலை சிவப்பு கொடி காட்டினாலும் உடனடியாக நிறுத்த முடியாததால் இது நடந்துவிட்டது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, மனித உயிர்களுக்கு எந்த மதிப்பும் இல்லாமல் ஓய்வு நாளை இயந்திரத்தனமாக கொண்டாடி கொண்டிருந்தவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த சாட்டையடி வார்த்தை, மனிதன் ஆட்டுக்குட்டியை விட விசேஷித்தவன். சொந்த ஆட்டுக்குட்டி குழியிலே விழுந்துவிட்டால் அதை தூக்கிவிடாமல் ஓய்வு நாள் கொண்டாட போகாத யூதர்களுக்கு தங்களது சகோதரர்களில் ஒருவர் கஷ்டப்படும் போது மனதை கடினப்படுத்தி கண்டும் காணாதது போல சென்று விடுவதை ஆண்டவர் கண்டித்தார். சூம்பின கையுடைய மனிதனை ஆண்டவர் ஓய்வு நாளை சுகப்படுத்தினது அன்று பலத்த அதிர்வலையை ஏற்படுத்திவிட்டது. ஆனால் ஆண்டவர் அதன் மூலம் அவர்களது மாய்மாலத்தை அங்கே வெளிப்படுத்தி காட்டினார். நமக்கு பக்தி இருக்க வேண்டும், ஆனால் பிறரிடமிருந்து நம்மை குறித்து நல்ல அபிப்பிராயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பக்தியின் வேஷம் இடக்கூடாது. பக்தியின் அடிப்படையான அன்பை புறக்கணித்துவிட்டு நாம் வாழாதபடி நம்மை காத்து கொள்ளும்படியாக இந்த காலை வேளையிலே ஞாபகப்படுத்தப்பட்டுள்ளோம். மனிதன் விசேஷித்தவன். அருமையானவர்களே, நம் அநேகர் மறதி என்கிறதை வாழ்க்கையிலே கொண்டுள்ளோம். ஆனால் நன்றி கெட்ட மறதி என்று ஒரு மறதி உண்டு. சங்கீதம் 106:13 சொல்லுகிறது, ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள் என்று. 106ஆம் சங்கீதம் முதல் 15 வசனங்களை வாசிக்கிறேன். அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார்? நியாயத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். கர்த்தாவை நீர் தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு உம்முடைய ஜாதியின் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோட மேன்மை பாராட்டும்படிக்கு உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தரலும். எங்கள் பிதாக்களோடும் கூட நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் நடப்பித்து ஆகாமியம் பண்ணினோம். எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திரத்து ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்து நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்துருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்தரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவாந்தர வழியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். நன்றி கெட்ட மறதி. சங்கீதம் 106:13 சொல்லுகிறது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி, ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். நீங்களும் நானும் அவ்வாறாக இருக்கிறோமோ? அருமையானவர்களே, மனிதர்களை வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக வாழ வைப்பதே ஞாபக சக்தி. நேற்று என்ன செய்தோம் என்பதை மறந்துவிட்டால் வாழ்க்கை தொடர்பு அற்று போய்விடுகிறது.
இன்று நாம் இரண்டாவதாக வாசிக்க கேட்ட இந்த தியான பகுதியாகிய சங்கீதம் 103 வசனம் 13 இஸ்ரவேல் மக்களுடைய ஞாபக மறதி குறித்து கூறப்பட்டுள்ளது. இது நோயினாலோ விபத்து காயத்தினாலோ ஏற்பட்ட ஞாபக மறதி அல்ல, மாறாக நன்றி கெட்ட நிலையில் தாங்களாகவே ஏற்படுத்தி கொண்ட ஞாபக மறதி. அதாவது தங்களை பார்வோனிடமிருந்து காப்பாற்றி அவர்களை ரட்சித்து உயிரை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றியோடு இராமல் நன்றி கெட்ட நிலையிலே எல்லாவற்றையும் வேண்டுமென்றே மறந்து போகிறார்கள். எந்த மறதியையும் ஆண்டவர் மன்னிக்கலாம், ஆனால் செய்த நன்மைகளை மறந்து போகின்ற மறதியை ஆண்டவர் மன்னிப்பது கஷ்டம். அருமையானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை மறந்து போகலாக இருக்கிறோமா? நிச்சயமாக அது ஆகாது. நீங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் ஏறி வந்த படிகளை நினைத்து பார்க்கிறேன். ஒவ்வொரு நேரத்திலும் நீர் எங்களுக்கு உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறீரே, ஸ்தோத்திரம் அப்பா என்று சொல்லி நீங்கள் துதி செலுத்த வேண்டும். இன்று பலர் தங்களுக்கு உதவி செய்தவர்களையும் தங்களது வாழ்வு உயர்வதற்கு காரணமானவர்களையும் தங்களுக்கு கற்று தந்தவர்களையும் அவர்கள் இருக்கும் போதே மறந்து அவர்களை பார்க்கும்போது அந்நியத்தனமாக நடந்து கொள்கிறார்கள் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அருவருப்பான அநியாயமான இந்த மறதியை நாம் நம்முடைய வாழ்வில் ஒரு நாளும் ஏற்படுத்தாமல் ஆண்டவரை என்றும் நன்றியுடன் போற்றும்படியாக இந்த காலவேளையிலே ஞாபகப்படுத்தப்பட்டுள்ளோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. பரிசுத்தமுள்ள நல்ல தந்தையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடம் வருகிறோம். நாங்கள் விசேஷித்தவர்கள், ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான் என்று சொல்லி எங்களை ஒரு படி உயர்த்தி எங்களை பார்க்கிற தேவன், ஸ்தோத்திரம் அப்பா. விசேஷமானவர்களாக நீர் எங்களை பார்க்கிற தயவிற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு பக்தி இருக்க வேண்டும், ஆனால் பிறரிடமிருந்து நல்ல அபிப்பிராயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பக்தியின் வேஷம் நாங்கள் இடக்கூடாது என்று கற்றுக்கொண்டோம். பக்தியின் அடிப்படையான அன்பை நாங்கள் புறக்கணித்து விட்டு நாங்கள் வாழாதபடி எங்களை காத்துக்கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று பலர் எங்களையும் சேர்த்து ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்தவர்களையும் எங்களுடைய வாழ்வு உயர்வதற்கு காரணமாக இருந்தவர்களையும் எங்களுக்கு கற்றுத்தந்தவர்களையும் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே நாங்கள் மறந்து அவர்களை பார்க்கும்போது மறந்து விடுவதாக ஏதோ தெரியாதது போல நடந்து கொள்கிறோம். மன்னிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அருவருப்பான அநியாயமான இந்த மறதியை ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தாமல் நீர் எங்களை நடத்தி வந்த பாதையை நினைத்து உமக்கு துதி செலுத்த உதவி செய்வீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கே, இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.